ஒரு பசுமையான கிராமம். அங்கு மீனா என்ற சிறுமி இருந்தாள். அவளுக்கு மிகவும் நெருக்கமான நண்பியாக முத்து எனும் நீலக்கிளி இருந்தது. அவர்கள் இருவரும் சந்தோஷமாக அந்த ஊரில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அதே நேரம் அந்த ஊருக்கு அருகில் ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டில் மலைக்கண் எனும் ஒரு ராட்சசி இருந்தாள். அவளுக்கு மலை என்றால் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் மீனாவும் முத்துவும் வயல்வெளியில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது வானம் இருண்டது, மின்னல் மின்னியது, இடி இடித்தது. மலைத்துளிகள் வானில் இருந்து முத்துக்கள் போன்று நிலத்தில் விழுந்தன. அந்த மழையில் மீனாவும் முத்துவும் விளையாடினர். ஆனால் மழை நின்றபாடில்லை. மழை நாளுக்கு நாள் பெருகியது. கிராமம் முழுவதும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பயிர்கள் அழிந்தன, வீடுகள் உடைந்தன. மக்கள் தங்கள் தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு அடைக்கலம் தேடி வெளியூர்களுக்கு சென்றனர். இதற்கு காரணம் மலைக்கண் ராட்சசி என எல்லோரும் அறிவர். ஆனால் அவளை எதிர்க்க யாருக்கும் துணிவில்லை. மீனா இதைக் கண்டு மனமுடைந்தாள். அவள் இதை நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். மீனாவும் முத்துவும் மலைக்கண் ராட்சசியை சந்திக்க முடிவு செய்தனர். காடு இருண்டது, வழி பிசுபிசுப்பாக இருந்தது. ஆனால் மீனாவின் மனதில் பயமில்லை, தைரியம் மட்டும் இருந்தது. மீனாவும் முத்துவும் ராட்சசி முன்பாக வருகின்றனர். ராட்சசி அவர்களை பார்த்து, ஏன் என்னை காண வந்தீர்கள் என்று கேட்டாள். அதற்கு மீனா, நீ மலையை நிறுத்தி வேண்டும் என்றாள். அதற்கு ராட்சசி, முடியாது, அது எனக்கு மிகவும் பிடிக்கும், அது ஒவ்வொரு நாளும் பெய்து கொண்டே இருக்கும் என்றாள். மீனா மென்மையாகச் சொன்னாள், மழை நம்மை வாழ வைக்கும் ஒரு வரம், அதுபோன்றே வெயிலும் நம்மை வாழ வைக்கும் வரம். காலத்துக்கேற்ப அவை வர வேண்டும். வெறுமனே மழையை மாத்திரம் அனுபவிக்க கூடாது. வெயிலிலும் சுகமுண்டு, அதையும் அனுபவிக்க வேண்டும். இயற்கை நம்மை நேசிக்கும், ஆனால் அதை நாம மதிக்கும் போதுதான் அது நமக்கு நன்மை தரும் என்று கூறினாள் மீனா. மழைக்கண் ராட்சசி அமைதியானாள். நீ உண்மையை சொல்றை சிறுமியே, உன்னாலே நீ இதயம் நெகிழ்கிறது. மழையைப் போலவே வெயிலிலும் சுகமுண்டு என்பதை நீ கூறும்போது அறிகிறேன் என்றாள். அவளது மனம் மென்மையடைந்தது. மழை அடங்கியது. மழை நின்றது. சூரியன் பூமியை தொட்டது. கிராமம் உயிர் பெற்றது. கிராம மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். மீனவை பாராட்டினர். மீனா, முத்து, ராட்சசி மூவரும் மகிழ்ச்சியில் மிதந்தனர்.